புரிஞ்சுக்குங்க. சில பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, இல்ல சாமி என் வாழ்க்கை அவ்வளோலாம் மங்களமா இல்லை. சில பேர் இல்லை, யாரை வேணா கேளுங்க உங்க வாழ்க்கை எப்படின்னு. யாரை வேணுமானா உங்க வாழ்க்கை எப்படின்னு கேளுங்க. எடுத்த உடனே அவங்க ஆரம்பிக்கிற முதல் வார்த்தை என்னன்னா, என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது சாமி. என் அளவுக்கு கஷ்டப்பட்டவங்க உலகத்துல யாருமே கிடையாது. அதுல கூட டாப் லீடிங், அதுலயும் டாப்ல தான் இருந்தாகணும். என் கஷ்டம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி. என் கஷ்டம் வேற யாராவது பட்டிருந்தாங்கன்னா எப்பவோ பைத்தியம் முடிச்சிருக்கும். நமக்கு பிடிக்காத மாதிரி. எல்லாருமே நம்ம வாழ்க்கையுடைய அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷனா இதைத்தான் கொடுக்கிறோம் கிடையாது. ஆழ்ந்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையை துக்கம்னு நினைச்ச உடனே என்ன பண்றோம்? துக்கமாக நடக்கின்ற சம்பவங்களை மட்டும் எடுத்து 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 கோத்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். ஒரு தடவை வாழ்க்கையை துக்கம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு துக்கமான சம்பவங்களை மட்டுமே எடுத்து கோத்து பார்க்கிற மனநிலை வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு சுகமான இனிமையான விஷயங்கள் நடந்தா கூட இது எவ்வளவு நேரம் இருக்குன்னு யாருக்கு தெரியும், வெயிட் பண்ணுப்பா, ரொம்ப குதிக்காத, ரொம்ப ஆடாத. நம்மை நாமே துக்கத்தை நோக்கி, துக்கத்திற்காகவே, துக்கத்தை எதிர்பார்க்கின்ற மனநிலையோடைய துக்கத்துக்காகவே காத்து கொண்டிருக்கின்றோம். துக்கம் வரும்போது இப்ப கரெக்டா இருக்கு, லைஃப் இப்படித்தான் இருக்கும் தெரியும்பா. ஆனா வேற ஏதாவது ஒரு புது மாற்றமோ ஆனந்தமோ வருமானம் யாருக்கு தெரியுது, எவ்வளவு நேரம் இருக்குன்னு விடுப்பா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த சேனலை டியூன் பண்றீங்களோ அந்த சேனல் உங்க டிவியில தெரியும். அதே மாதிரி எந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் வரும்னு மனசுல எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதுதான் வரும். வாழ்க்கையே ஆனந்தமயம், மங்களமயமானது அப்படின்ற உணர்வுல இருந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிவத்தன்மை பொங்குவதை காண்பீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தி இந்த பிரபஞ்ச சக்திக்கு நடக்க வேண்டியது எதுவுமே இல்லை. God is not a sadist. Existence is not a sadist. உங்களை துக்கப்படுத்தி அடைந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு எதுவுமே இல்லை. நீங்கள் மலர்வதற்காக இங்கு உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் மூலமாக பிரபஞ்சம் தன்னை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது. உங்கள் மூலமாக இறைவன் தன்னுடைய லீலையை நடத்தி கொள்ளுகின்றான். ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம் இது. நீங்கள் விபத்தாக இங்கு வரவில்லை, ஒரு மிக அருமையான அதிசயமாக நீங்கள் பூத்திருக்கின்றீர்கள். அதாவது விபத்து அதிசயம் ரெண்டுமே எதிர்பாராதுதான், ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். நடந்தது நல்லதுன்னு நாம நினைச்சா அது அதிசயம்னு சொல்லிக்கிறோம், நடந்தது கெட்டதுன்னு நாம நினைச்சா விபத்துன்னு சொல்லிக்கிறோம். ஆனா ரெண்டும் எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அதை விபத்தாவோ அதிசயமாவோ பார்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விபத்தாகவும் பார்க்கலாம், அதிசயமாகவும் பார்க்கலாம். ரெண்டுமே எதிர்பார்க்காம நடக்கிறது தான். அது கெட்டதுன்னு நினைச்சீங்கன்னா என்னவா பார்ப்பீங்க? உங்கள் வாழ்க்கையை ஒரு மிக நீண்ட விபத்தா பார்ப்பீங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, சாமி 24 வயசு வரைக்கும் நானும் என்னுடைய மனைவி ரொம்ப ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ரெண்டுமே எதிர்பாராததுதான். விபத்தாகட்டும் அதிசயமாகட்டும், நடப்பது அனைத்தையும் மங்களம் என்று நினைத்தோமானால் அது அதிசயம், நடப்பது அனைத்தையும் துக்கம் என்று நினைத்தோமானால் அது விபத்து. உங்க வாழ்க்கையை நீங்க விபத்தாகவும் எதிர்கொள்ளலாம், அதிசயமாகவும் எதிர்கொள்ளலாம். ஒவ்வொரு வினாடியையும் மங்களத்தன்மையோடு, ஆனந்தத்தோடு, பூரிப்போடு, புதுத்தன்மையோடு வாழ்க்கையை பார்ப்பவன் சிவனாகவே வாழுகின்றான், சிவத்தன்மையில் வாழுகின்றான். காரணமில்லாத மங்களத்தன்மை. உள் செல்லும் சுவாசம் மங்களம், வெளியேறும் சுவாசம் மங்களம், உள்ளுக்குள் பொங்கும் உணர்வு மங்களம். அத்துணையுமே ஆனந்தம், அத்துணையுமே இனிமை. நல்ல ஆழமா புரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். கொஞ்சம் ஸ்ரத்தையோடு வாழ்க்கையை ஆழ்ந்து பார்த்தல். மோதிரம் போட்டுக்கிற அளவுக்கு சொத்தை கொடுக்கலையேன்னு கடவுளை காலையிலிருந்து மாலை வரைக்கும் திட்டுற நாம, மோதிரம் போட்டுக்கிறத கட்ட விரலையாவது கொடுத்தியேன்னு நம்ம நம்புறதில்ல, கட்ட விரலை கொடுத்திருக்காரேன்றதுக்காக ஆனந்தப்படுறதில்ல.
மோதிரம் போட சொத்து இல்லையேங்கிறதுக்காக காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் திட்டிட்டு இருக்கிறோம். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ சாடிஸ்ட். இறை சக்தி நம்மை துக்கப்படுத்தி பார்ப்பதற்காக உருவாக்கவில்லை. நம் மூலமாக அது வாழுகின்றது. நம் மூலமாக அது நம்மை பூர்த்தி செய்து கொள்ளுகின்றது. நம் மூலமாக அது முழுமையை வெளிப்படுத்துகின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சில நேரத்தில் நான் பார்க்கறது, இந்த பெரியவர்களுடைய குழந்தைகள், சில பேருடைய குழந்தைகள் அவர்கள் நினைத்ததை பூர்த்தி செய்வார்கள், சில பேருடைய குழந்தைகள் அவர்களை பூர்த்தி செய்வார்கள். நாம் பிரபஞ்சத்தின் குழந்தைகள். பிரபஞ்சம் ஆனந்தத்தின் வெளிப்பாடு. ஆனந்தமாகத்தான் எல்லாமே இருக்க முடியும். நாம் ஆனந்தமாக வாழ்ந்தோமானால் பிரபஞ்சம் நம் மூலமாக எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதோ பிரபஞ்சத்தின் இச்சையை நாம் பூர்த்தி செய்கின்றோம். அதாவது அப்பா சொத்தை எழுதி வச்சுட்டு ஏதாவது ஒரு கடமையும் வச்சுட்டு போயிருப்பார். இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான்பா, ஆனால் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை அண்ணாமலையாருக்கு ஒரு மண்டகப்படி நடத்திரு அப்படின்னு. அந்த கடமையை செய்தோமானால் சொத்தை அனுபவிப்பதற்கான தகுதி நமக்கு உண்டு. ஆனால் அந்த கடமையை செய்யலைன்னா சொத்தை அனுபவிப்பதற்கான தார்மீகமான தகுதி நமக்கு கிடையாது. இந்த பிரபஞ்சம் கடவுள் நமக்கு அளித்த சொத்து. அவர் நமக்கு இட்டிருக்கின்ற கட்டளை ஆனந்தமாக வாழுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள் என்கின்ற அவருடைய வில். அவர் கொடுத்த பொறுப்பை, ஜீவன் முக்தர்களாக வாழுங்கள் என்று அவர் கொடுத்த பொறுப்பை வாழ்வோமானால் இந்த பிரபஞ்சத்தை அனுபவிப்பதற்கான சுதந்திரம், தார்மீகமான உரிமை நமக்கு உண்டு. ஆனா அவர் சொன்ன மாதிரி ஜீவன் முக்தர்களாக நாம் வாழவில்லை என்றால் அவர் கொடுத்த இந்த சொத்தை அனுபவிப்பதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் நமக்கு இல்லை. ஆழமாக ஆழ்ந்து இந்த சத்தியங்களுக்குள் பார்த்தீர்களானால் அடிப்படையாக சில விஷயங்கள் புரியும். வாழ்க்கை ஜீவன் முக்தனாக வாழ்வதற்காக அளிக்கப்பட்டது. அது அவ்வாறு வாழாமல் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கான காரணம் இந்த அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும், வெளியில நாம காமிக்கிற பர்சனாலிட்டிக்கும் உள்ள நாம வச்சிருக்கிற பர்சனாலிட்டிக்கு நடுவில் நடக்கிற சண்டை. இந்த சண்டைக்கு காரணம் எதை எடுத்தாலும் விமர்சித்துக் கொண்டே இருக்கின்ற மன அமைப்பு. இந்த மன அமைப்பு மாற வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே சேர்க்கப்படும் சாரத்தை கண்டு ரசிக்க தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொன்றின் மூலமாகவும் நமக்குள் ஏதோ ஒரு சாரம் சேர்த்து கொண்டே இருக்கப்படுகிறது, ஏதோ ஒரு ரசம் அழித்து கொண்டே இருக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில கோத்ரூ பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்புமே, ஒவ்வொரு படியுமே ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் இணைத்து விட்டு செல்கின்றது, ஏதோ ஒரு விஷயத்தை நமக்குள் மலர வைத்து விட்டு செல்லுகின்றது, ஏதோ ஒரு புரிந்து கொள்ளுதலை நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாற்றிவிட்டு செல்லுகின்றது. இதை நாம் பார்க்க தெரிந்து கொண்டோமானால் வாழ்க்கையே மங்களத்திலிருந்து பொங்கி மங்களத்தன்மையாக வெளிப்படுகின்ற சத்தியம் என்பது புரியும்.